2005 ரிலீஸான பிளட் டிராகன் 18ஆம் நூற்றாண்டுல ரோமானியா நகரத்துல மனிதர்கள் வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ரத்த காட்டேரியின் அரசன் தான் இன மக்களை பெருக்க மனிதர்களை கொன்னு ரத்தம் குடிக்கிறான். டிராகுலா கடிக்கிற மனிதர்களும் ரத்த காட்டேரியாக உருவாகுறாங்க. இதனால இவனோட இனம் பெருகுது, மனித குலம் அழிவை நோக்கி போகுது. இதை எப்படியாவது தடுக்க மனித குலத்தை சேர்ந்த புரட்சியாளர்கள் இந்த டிராகுலாவை வேட்டையாடுறாங்க. படத்தோட கதாநாயகி ரயன். இவ மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த டிராகுலா மகள். இவளோட அம்மாவை டிராகுலா அரசன் கொன்னுடும். அவனை எப்படியாவது பழிவாங்க அவன் கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனாலும் அதுக்கான வழியை இவ கண்டுபிடிக்கிறா. அந்த டிராகுலா அரசனை அவ்வளோ சீக்கிரம் கொலை பண்ண முடியாது. அவனை கொலை பண்ண வேண்டிய ஆயுதம் ஒரு மர்மமான கண்ணும் ஒரு இதயமும். அதை வச்சு இறுதியாக அந்த டிராகுலா அரசனை கொலை பண்ணலா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஓவரால் படம் நல்லாவே இல்லை. IMDb ரேட்டிங் 2.9, நம்ம ரேட்டிங் 1. படம் வெறும் மண்ணு. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு, ஆனா சினிமாட்டோகிராஃபி கேவலமா இருக்கு. டைம் இருந்தா மட்டும் இந்த படம் பாருங்க, இல்லைனா பார்க்காதீங்க. பிளட் டிராகன் மொக்க டிராகுலா. 1998 ரிலீஸான டீப் இம்பேக்ட். ஒரு எரிகல் பூமியை தாக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உண்மையை மக்களுக்கு சொல்லாம கவர்மெண்ட் மறைக்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. வேலையில தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பிரசிடென்டோட லீலையை கண்டுபிடிக்க போகும்போது அந்த லீலை ஒரு எரிகல் என்று நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. பிரசிடென்ட்டும் இவளோட வாயை மூட எல்லாரும் முன்னாடியும் ஒரு ரிப்போர்ட்டரா நீ என்ன கேள்வி கேளுன்னு அதிகாரத்தையும் அங்கீகாரமும் கொடுக்கிறாரு. எரிகல் பூமியை தாக்க போகுதுன்னு பிரசிடென்ட் மக்கள்கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு மக்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த எரிக்கல்லை அழிக்க ஒரு டீமை ரெடி பண்ணி விண்வெளிக்கு அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் விண்வெளி வீரர்கள் எரிக்கல்லை தூள் தூளாக நொறுக்கினார்களா இல்லையா, பூமியையும் மக்களையும் காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா லேக் அடி நடிக்கும். CG ஒர்க்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 5.6. டீப் இம்பாக்ட் ஜெயம் ரவி நடிக்கும் டிக் டிக் 2023 ரிலீஸான தி மார்வல்ஸ். வளையல்ல சூப்பர் பவர் வச்சிருக்கிற நம்ம பாகிஸ்தானி ஹீரோயினியும் கேப்டன் மார்வலும் இவ ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் சூப்பர் பவர் இருக்கு போல. இவளுக்கும் கேப்டன் மார்வலுக்கும் பேச்சே இல்ல. ஒரு பக்கம் வளையல் மூலமா வெளிச்சம் ஒண்ணு ஏற்படுது. அதை இவங்க 3 பேருமே தொடறாங்க. அதனால இவங்க 3 பேருமே இடமாறுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி தான் உலகத்தை அடிச்ச கேப்டன் மார்வலை பழி வாங்கவும் சூரிய ஒளியே படாத தன்னோட உலகத்துக்கு சூரிய ஒளியை கொண்டு வரவும் அவ வளையலை தேடிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு வளையல் அவ கண்டுபிடிச்சிட்டா. அதை வச்சு மற்ற கிரகங்களை அவ அழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம 3 ஹீரோயினிகளும் ஒன்னு சேர்ந்து அவளை தடுக்க களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிகள் மாறி மாறி வேற மாதிரி சண்டை போட்டு வில்லியை தடுத்து நிறுத்தினார்களா இல்லையா, தன்னால பாதிக்கப்பட்ட உலகத்துக்கு சூரிய ஒளியை கேப்டன் மார்வல் கொண்டு வந்தாளா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், ஆனா லேக் அடி நடிக்குது. CG ஒர்க்கு ஓகே. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 5.2. தி மார்வல்ஸ் 3 ரோஜாக்கள் தூக்கிய கூஜாக்கள். 2022 அண்ட் நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் சண்டை ஒன்று போய்கிட்டு இருக்கு. சவுத் கொரியா சீக்ரெட் ஆஃபீஸரான 2 பேர் பிரசிடென்ட் கொலை பண்ண போட்ட திட்டத்தை முறியடிக்கிறாங்க. இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்பை ஒருத்தன் இருக்கான். அவன் தான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்க இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வேவு பார்க்குறாங்க. ஆனால் அதுவே கடைசியில் இவங்களுக்கு பிரச்சனையா முடியுது. இதுக்கப்புறம் 2 ஆஃபீஸர்ஸும் யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரியாம முழிக்கிறாங்க. படம் லேக் அடிக்காது, ஆனால் போர் அடிக்கும். பெருமையா நினைக்கிற மட்டும் படத்தை பாருங்க. தமிழ் டப்பிங் கேட்குற மாதிரி இருக்கு, சினிமாட்டோகிராஃபி பார்க்குற மாதிரி இருக்கு, ஆனால் படம் பொறுமை. IMDb ரேட்டிங் 6.9, நம்ம ரேட்டிங் 6.4. அண்ட் துரோகி யார். 2019 ரிலீஸ் ஆன நைவ்ஸ் அவுட். ஒரு பணக்கார தாத்தா இறந்து போயிட்டாரு. அது கொலையா இல்ல தற்கொலையான்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாரு நம்ம ஹீரோ ஜேம்ஸ் பாண்டு. ஒரு பக்கம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் துருவி இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இன்னொரு பக்கம் குடும்ப உறுப்பினர்கள் தாத்தாவோட மொத்த சொத்தையும் ஆட்டைய போட பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் பாண்டு கொலையாளி யாருன்னு கண்டுபிடித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், லேக் அடிக்கிற மாதிரியே தெரியும், ஆனா தெரியாது. பொறுமையா போய் அங்க இங்க வர ட்விஸ்ட் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் ஓகே, சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 7.9, நம்ம ரேட்டிங் 6.5. நைவ்ஸ் அவுட். கொலையாளி யார் என்று துப்பு துளக்கும் துப்பறிவாளன்.